ஆசிரியர்கள் போராட்டம் மற்றும் கோரிக்கையை புறக்கணிக்கும் என்ஆர் பிஜேபி அரசு. மாணவர்கள் கல்வி பாதிப்பு. ஆளும் அரசின் அவலத்தை வெளிப்படுத்திய காங்கிரஸ் தலைவர் வி வைத்தியலிங்கம் எம்பி. வணக்கம். இன்றைய தினம் புதுவையிலே அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில், அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிம்மதியற்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார். முறையாக நடந்திருக்கக்கூடிய இந்த எம்பியை கூட கலந்து கொண்ட அவர்களுக்கு, தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் 8 முறையும் அவர்களுக்கு வாக்குறுதியை தந்தாலும் கூட அந்த வாக்குறுதியின் மூலமாக அந்த ஆசிரியர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய எதிர்பார்ப்பே நிரந்தரம் என்பதோடு மட்டுமில்லாமல் அதை இந்த கான்ட்ராக்டிலே தொடர்ந்து இருப்பதற்கு உண்டான வழிவழியை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி அந்த பள்ளிக்கூடம் நடைபெறும்? அந்த மாணவர்கள் எப்படி தேர்வினை சந்திப்பார்கள்? அந்த தேர்விலே அவர்கள் நல்ல மதிப்பெண்ணை எப்படி பெறுவார்கள் என்ற பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் இவர்கள் நிவர்த்தி செய்வார்களா என்று சொன்னால் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் ஆளுநர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அந்த ஆசிரியர்களை அழைத்து பேசி அதற்கு உண்டான தீர்வினை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களின் படிப்பின் மீது அக்கறை கொள்ளாத அரசு எப்படி சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும்? சிந்திப்பீர். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.